ப்ராப்ளம்ஸ் அப்படி நோட் எடுத்துக்கங்க. மேனுவலா என்ன பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளம்? ஸோ புரியுது ஸ்டார்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்றது என்ன பண்ணணும்? இது சைடுல வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கரெக்ட்டுங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் நீங்க நம்ம மேனுவலாவே பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணி ஆ சொல்லுங்க. இதுதான் வந்து y. சார் 1440 சார் 1440. அடுத்தது 1350 1350. 3250 இது மட்டும் கரெக்டா சொல்லு. 260 into 9 தப்பா வர மாதிரி இருக்குது. இல்லை சார் 1350 தான் சார். இல்லம்மா இன்னொரு செக் பண்ணு. 260 into ஐயோ ஒரே செகண்ட் சார், இது தப்பா வருது பாரு. இல்லை இல்லை இது வேற சம் சார். ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நீ பார்த்து போடணும். நீ பாட்டு ஏதோ ஆன்சர் சொல்லிட்டு கூடாது. இங்க டேபிள் பார்த்து ஆன்சர் சொல்லு. ஓ நான் போட்ட சம்னு நினச்சிட்டேன். நான் உன்னை மூணுமே போட சொன்னேன். அப்போ போடல பார்த்தே கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது டவுட் தெரியுதே. 3 சம்மும் உன்னை போட சொன்னேன்டா. 3 சம் நான் கொஸ்டின் பேப்பர் சம் தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். சார் நேத்து ஒரு சம் நம்ம கிளாஸ்ல போட்டோம் சார். அது ரைட் அதுக்கப்புறம் அது ரைட். அதுக்கப்புறம் அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 3 சம்மும் உன்னை போட சொன்ன கொஸ்டின் பேப்பருக்கு 3 சம். ஆமா சார். அதுல ஒண்ணு வந்து 180 150 615 வரும் சார். இன்னொன்னுல 280 240 615 வரும் சார். இது மூணாவது சம். இது தேர்ட் சம் கொடுத்துருந்தேன். 3 கொஸ்டின் பேப்பர் எனக்கு அனுப்பிட்டேன். மூணாவது கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரி ஓகே நோ ஆர்குமெண்ட். இப்போ மல்டிபிள் சொல்ல போறோம். கடக்கடன்னு போட்டுறலாம். நம்ம டைம். 250 into 250 into 8 sir. 2000. 2000 correct answer. 2900 sir. Correct ma 2900. 1600. Correct ma 1600. 3750 sir. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நம்மளுக்கு அப் டு எது பியோட ஆன்சர், சியோட ஆன்சர், டியோட ஆன்சர் இது மூணுமே நீ மேனுவலா போட தெரிஞ்சு கத்துக்கிட்ட. இப்போ எப்படி கால்குலேட்டர் போடுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கால்குலேட்டர் என்ன மாடல்? 100 ms சார். ஒரு நிமிஷம் கீழே கொஞ்சம் கீழே கட்டுட்டோம். 100 ms எபெக்ஸ் 100 ms. ஓகே அந்த மாடல் கால்குலேட்டர் கேசியோட. ஓகேவா? ஆமா சார். சரி. இப்போ மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வந்தது? காம்ப் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு வந்துச்சு சார். அது வராது. இன்னொரு டைம் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. SDREG பேஸ் சார். REG கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது நம்பர் அது. REG னா ரெண்டாவது நம்பர். ரெண்டாவது நம்பர் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே சார். இப்போ என்ன வந்திருக்குது? லின் லாக் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு வருது சார். அது வந்து 1 அமுத்துங்க. லின்னா லீனியர் 1 அமுத்துங்க. என்ன வந்திருக்குது? ஒண்ணுமே சும்மா 0 தான். ஓகே அது இந்த மாடல்னால. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் x ஓட வேல்யூ என்ன? 180. 180. y ஓட வேல்யூ என்ன? 1000. ஆமா. ஓகேங்க 1440 1400 440 சரிங்களா? இது எப்படி என்ட்ரி பண்ணனும் கால்குலேட்டர் கத்து கொடுக்குறேன் பாத்துங்க. 180 ஃபர்ஸ்ட்க்கு பிரஸ் பண்ணிட்டு கமா போட்டுக்குங்க. 180 கமா. ஓகே சார். அந்த y ஓட வேல்யூ 1440 வா? ஆமா சார். அதை எழுதிக்கங்க. ஓகே சார். மெமரி பிளஸ் வந்துங்க. மெமரி பிளஸ் எங்க இருக்கு தெரியுமா? இல்ல சார். the right corner. m plus சார். ஆமா m plus மெமரி பிளஸ். ஓகே சார். அமுத்தின பின்னாடி என்ன காட்டுது? m is equal to 1 அப்படின்னு காமிக்குது. ஒரு என்ட்ரி நீ பண்ணிட்டீன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ என்ன ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டியா? n = 1ன்னு காட்டுனா நீ வந்து ஒரு என்ட்ரி பண்ணிட்ட. இதே மாதிரி அடுத்தது என்ன பண்றீங்க? எது அதிகமா அடிக்காதீங்க. 260, 9. சாரி 9 இல்ல. இந்த டேபிள் கன்சிடர் பண்ண கூடாதுல. ஓகே சார். 260, என்ன போடுங்க? 2340. அப்படியே பிரஸ் பண்ணுங்க. ஓகே சார். அதே மாதிரி மெமரி பிளஸ். ஆமா சார். அப்படியே எல்லா டேட்டா என்ட்ரி பண்ணிட்டே வாங்க. நான் இந்த பக்கம் என்னோட கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே சார். என்னோட வேற மாடல் பட் அது பழைய மாடல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ட்ரி பண்ணுங்க. நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே சார். டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு எரர் இருக்கு பண்ணிராதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே சார்.
எத்தனை வேல்யூ மொத்தம் வருதுன்னு பார்த்துட்டீங்களா? 6 சார். 6 வந்தா ஸ்டாப் பண்ணிக்கங்க. பண்ண ஏசி அமுத்துங்க. ஏசின்னு இருக்கும் பாரு, அந்த ஏசி அமுத்துங்க. ஏசி எங்க இருக்குன்னு தெரியுமில்ல? ஏசி ஏசி ஆஃப் சார். ஆஃப் பண்ணிடாத. ஆஃப் பண்ணா டேட்டா போயிடும். அது வெளிய வந்துரும். அந்த 0க்கு வந்துரும். சரிங்களா? ஓகே சார். வந்துட்டேன் சார். சரி. இப்போ சொல்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? ம். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஷிஃப்ட் அமுத்துங்க. ஓகே சார். அந்த 1ங்கிற பட்டன்ல பாருங்க. 1ங்கிற பட்டன் ஷிஃப்ட் அமுத்த முன்னாடி 1ங்கிற பட்டன்ல டாப்ல அந்த எல்லோ கலர் மாரி லைட் எல்லோல குடுத்திருப்பாங்க பாரு. அது என்ன நேம் குடுத்துருக்காங்க? எஸ் எஸ் சம்னு போட்டிருக்காங்க சார். எஸ் எஸ் சம்னு போட்டுருக்காங்களா? ஆமா சார். அத கிளிக் பண்ணா என்ன காட்டுதுன்னு பாருங்க. லைக் இல்ல என்ன வருது? அப்புறம் நான் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல சார். என்னோட கால்குலேட்டர் மாடல் வேற, உன்னோட கால்குலேட்டர் மாடல் வேற. அப்ப நீ சொன்னா தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் சமேஷன் எக்ஸ் என்னன்னு வருது சார். ஓகே. அப்படியே இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. இந்த ஏரோ மார்க் அமுத்துங்க. ஆமா சார். அத பண்ணா என்ன வருது? சமேஷன் ஒய் ஸ்கொயர் சமேஷன் ஒய் சமேஷன் எக்ஸ் ஒய். ஓகே. சம்மேஷன் எக்ஸ் ஒய். ஓகே. சரி. அது வந்து சம்னு வருது. அடுத்தது போர் பக்கத்துல 5 என்னாச்சு இருக்குதா? சாட்ன்னு என்னாச்சு இருக்குதா? STAT சாட்ன்னு. சாட் VAR வேரியன்ஸ் என்னாச்சு இருக்குதா? இல்ல சார். அந்த 1 2 3க்கு மேல என்னென்ன பேர் குடுத்துருக்கான் பாருங்க. அந்த எல்லோ கலர் 1ல வந்து 1ல சம் சார். 2ல வந்து வேரியன்ஸ். ஆத அமுத்துங்க. இல்லைங்க அப்ப VAR இருக்கிற வேரியன்ஸ் அப்ப ஷிஃப்ட் அமுத்தி 2 அமுத்துங்க. ஓகே. இதுல இருந்து வெளில வந்துரணுமா சார்? ஆமா இது ஏசி அமுத்திடு. உனக்கு வேணுங்கிற சம்மேஷன் எக்ஸ் வேணுமா? சம்மேஷன் எக்ஸ்னா ஒரு நிமிஷம். அது வேணா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ நீ எதுல இருக்கிற? நான் இப்ப அந்த மோட்ல இருக்கிறேன் சார். மோட் சார் இல்ல இல்ல அந்த ஷிஃப்ட் அந்த 1 இருக்குல்ல சார். 1ல தான் இருக்கிற. இப்போ சம்மேஷன் எக்ஸ்க்கு நேரா என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 1 குடுத்துருக்காங்களா? ஆமா 2 சார். 2வா? அப்ப 2 கிளிக் பண்ணுங்க. 2 கிளிக் பண்ணி ஈக்குவல் போடுங்க. 1930. 1930. ஓ. அதே ஐடியாக்கு நீ திரும்ப ஷிஃப்ட் அமுத்திங்க 4 அமுத்துங்க. அந்த ரைட் ஏரோ மார்க் அமுத்துங்க. சம்மேஷன் ஒய்யோட வேலையை அங்க காமிச்சோம். சம்மேஷன் ஒய் என்ன? ஒரே செகண்ட் சார். ஷிஃப்ட் 14,030 சார். 14,003 இல்ல சார் 030. 030. ஓகேங்களா? ஓகே சார். சரி இப்போ முடிஞ்சதா? இப்போ ஷிஃப்ட் அமுத்தி உங்களோட லெவலுக்கு வந்து 2 வந்து வேரியன்ஸ் சொன்னீங்களா? 2 அமுத்துங்க. ஆமா சார். ஓகே சார். அதுல என்னென்ன காட்டுதுன்னு பாருங்க. 2 அமுத்துற முன்னாடி எக்ஸ் டேஷ் மீன் சார். பார் எக்ஸ் பார் எக்ஸ் பார் அப்புறம் வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா என் எக்ஸ் சிக்மா என் -1. ஓகே. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? எக்ஸ் பார்னா மீன். ஆமா சார். அப்ப அதை கிளிக் பண்ணுங்க. அது என்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க? 1 சார். 1 போட்டு கிளிக் பண்ணுங்க. மீன் வந்துரும். ஆமா சார். 321.67. சரி. இந்த சிக்மா எக்ஸ்ங்கிறது யாரு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் எக்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் எக்ஸ். அப்ப இத ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஓகே சார். அப்ப அது என்னது? ஷிஃப்ட் அமுத்தி எத்தனாவது நம்பர்? 2 அமுத்தி ஷிஃப்ட் அமுத்தி 2 அமுத்துங்க. அது வந்து 2 சார். 2வா? ஆமா சார். அப்ப 2 ஸ்கொயர் என்ன? 4. வேரியன்ஸ் எவ்வளவு கேக்குறாங்க? வேரியன்ஸ் கேக்குறாங்களா? வேரியன்ஸ் தானே கேக்குறாங்க. ஆமா சார். அப்ப சிக்மா எக்ஸோட வேரியன்ஸ் என்ன? இதனோட வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 4. அண்ட் ஆல்சோ மீன் சொல்லிட்டீங்க. மீன் அளவு 321.67. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இங்க பாருங்க. மீன் வேரியன்ஸ் எக்ஸோட முடிஞ்சது. இதே மாதிரி ஒய்க்கு பார்த்தலாமா? ஒய்க்கு போட்டீங்க. ஒய் பார் எவ்வளவு சொன்னீங்க? ஓகே. ஒய் பார் இப்ப தான் சொல்ல போறேன். ஷிஃப்ட் அமுத்தி 2 அமுத்துங்க. 2338.33 சார். 2000 338. 338. ஆமா சார். 338.66 ஆ? 0.33 சார்.
0.33. ஓகேங்களா? அப்போ y பார் கிடைச்சிருச்சா? அதே ஐடியாக்கு ஷிஃப்ட் அமுத்தி 2 அமுத்தி அந்த ஏரோ மார்க் அமுத்தி போடுங்க பார்க்கலாம். ஒரே செகண்ட் சார். Um, 793.188 சார். 793 இது ஸ்கொயர்டே பண்ணிட்டியா? இல்ல சார், வெறும் இதா மட்டும்தான் சார். அப்ப அதிகமா வர மாதிரி இருக்குது. எரர் பண்ணிருப்பீங்க டேட்டா டைப். அப்ப ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஸ்கொயர் பண்ணா திரும்ப இது வந்துருமே. ஓகே 49 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இல்ல சார், இதுல வெறும் ஸ்கொயர் இல்லாம தான் சார் கொடுத்திருக்கேன். ஆ ஆ ஆ 793. அப்ப அது ஸ்கொயர் பண்ணா வேரியன்ஸ். அது ஸ்கொயர் பண்ணா வேரியன்ஸ். 629147.22 சார். ஓகே அதே சம்திங் வருது. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வேரியன்ஸ் ஆஃப் 2 முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் ரெண்டுமே கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஆமா சார். இல்ல பியும் சியும் கம்ப்ளீட்டட். சரியாமா? ஆமா இப்போ சார். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேணும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப ஷிஃப்ட் 2 அமுத்திட்டீங்களா? சார். ரைட் ஏரோ மார்க் அமுத்துங்க. ஆமா சார். என்ன வருது? R வருதா? Rன்னு வருதா? ஆமா சார், வருது சார். அப்ப R தான் நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். R ஓட வேல்யூ ஈக்குவல் போடுங்க. அது என்ன நம்பர் கொடுத்தா R ஈக்குவல் டு 3 equal to 0.89 சார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த 3 கால்குலேஷனும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போடலாம். ஓகே சார். யூஸ்ஃபுல்லா இருக்குதா? யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதே மாதிரி உங்க ஆன்சர் எழுதும்போது இதனோட கன்க்ளூஷன் எழுதாம இருக்கீங்க. டெட் எண்ட் நீங்க ஆன்சர் எழுதுறத பார்த்து இதனோட டெட் எண்ட் என்ன சொல்லியிருக்கணும்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டெஃபினிஷன் அண்ட் யூசிங் டெஃபினிஷன் கமாண்ட் இன்டர்பிரட் வர ஆன்சர்ங்கறாங்க. அப்ப இது என்ன ஆன்சர் என்ன சொல்லுவீங்க இதுக்கு? நான் நேத்து சொல்லி கொடுத்தேன் என்ன எழுத ஒண்ணு இருக்கு? அது எழுதுறீங்க டெட் எண்ட் வந்து நீங்க ஆன்சர் எழுதுறீங்க. அது எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அனுப்புறேன். இல்ல சார். ஆமா சார். என்ன எழுதுறீங்க? 0 less than or equal to 6 less than or equal to 1. சரிங்களா? அந்த டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க 4 பாயிண்ட் எழுதிட்டு இது வந்து r வந்து greater than 0. therefore positive correlation coefficient. correlation coefficient. தண்ணி குடிச்சுக்கமா? இல்ல சார், பரவாயில்ல. இருமல் வருதுன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக இருமல் வருது. எனக்கு பயங்கரமா இருமல் வரும். நான் தண்ணி குடிச்சிட்டு நான் அடிக்கடி தண்ணி குடிக்கிறத பார்த்துருப்பேன். நான் அதை ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இருமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைட்டா தண்ணி எடுத்தேன். 20 மார்க் எடுத்துடலாமா? மேனுவலாவும் போடலாம், கால்குலேட்டர்லயும் போடலாம். இப்ப நான் கால்குலேட்டர்ல கத்து கொடுத்தேன். எனக்கு செகண்ட் ப்ராப்ளம் நீ ஆல்ரெடி போட்டிருக்கிறீல்ல? செகண்ட் கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்த்து எனக்கு வந்து இப்ப எனக்கு உடனே போட்டு அப்டேட் பண்ணுங்க. இது முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? அதுதான் சார். இல்ல சார், இன்னொன்னு சார் 180. இது அப்டேட் பண்ணுங்க. கடகடன்னு போடுங்க. சைடுல ஆன்சர் சொல்லுங்க. நானே எழுதுறேன். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்களா? சார் இப்ப இதுல டேட்டா சாரி நம்ம வந்து இது சாம்பிள் தான போடணும். நம்ம சாம்பிள் போடுறதுனா அது வந்து நம்ம SX அமுத்தி இருக்கணும். ஒரு நிமிஷம் வாங்க. ஷிஃப்ட் 2 அமுத்துங்க. ஷிஃப்ட் 2. ஆமா சார். இங்க சிக்மா எக்ஸ்ங்கிறது வந்து பாப்புலேஷன் கரெக்ட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்த பாப்புலேஷன். அதான் சார் நினைச்சேன். சாம்பிள் SXன்னு ஒன்னு கொடுத்திருப்போம் பாரு. SXன்னு கொடுத்துக்கறானா? இல்ல XXன்னு கொடுத்திருப்போம் பாரு. சார் எனக்கு அந்த மாதிரி காமிக்கல, வெறும் இப்படிதான் சார் காமிக்கும். இல்ல இந்த பக்கம் லெஃப்ட் ஏரோம் இருக்குவா? நீங்க ஃபுல்லா கடைசி சார் அப்புறம் R சார். முன்னாடி லெஃப்ட் ஏரோம் இருக்கு. இது எத்தனை வருது? அது கடைசி தேர்ட் ஒன். ஓகே சார். n-1 போட்டானா n வந்து 1 n-1 இதனோட ஆன்சர் பாரு நம்ம மாத்தி சொல்லிட்டோம். நமக்கு வந்து சாம்பிள் வேரியன்ஸ் தான் வேணும். நம்ம இது வேண்டாம். பாப்புலேஷன் வேரியன்ஸ் வேண்டாம். சரிங்களா? அப்ப தேர்டோட ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட். தேர்டோட ஆன்சர். ஓகே? அது சிக்மா 213.67 சார். யாருக்குமா y-க்கா? இல்ல சார், x-க்கு சார். 2.21 213.674 சார். 74 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இதுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். புரிஞ்சுதாமா? ஓகே சார். என்ன பண்ண போறீங்க இப்ப தேர்ட் ஒன்னு? நீங்க ஆல்ரெடி இப்ப இந்த क्वेश्चन நீங்க ஆன்சர் போட்டு அப்படிதானே? ஆமா சார்.
இப்ப கிராஸ் வெரிஃபை பண்ண போறோம். நீங்க கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணுங்க. கடகடன்னு போடுங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு எப்படி சார் திருப்பியும் என்ட்ரி பண்றது? ஆமா. ஷிஃப்ட் மோடு. ஷிஃப்ட் மோட். ஓகே சார். என்ன வருது? ரீசெட் ஆல்னு ஆல். வருது. ஆ. ஆமா. ஆமா 3 சார். சேர்த்து சொல்லிக் குடுத்துறேன். அன்னைக்கே சொல்லிக் குடுத்தேன். 3 ஈக்குவல் 3 ஆ. ஈக்குவல். ஓகே. இல்ல சார் அது இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். டேட்டா எரேஸ் பண்ணா எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். ஓகே ஈக்குவேஷன் சார். சால்வ் பண்றது சொல்லிக் குடுத்துருப்போம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஃபேக்டரைசேஷன். அது எல்லாத்துக்குமே கிளியர் பண்றது இதான் மெத்தட். திரும்ப என்ன பண்ண போறீங்க? மோடுல போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. மோடுல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு எதுல வருதுன்னு பாரு. REG நோட் பண்ணிக்க நீங்க எப்பயுமே எழுதி வச்சுக்குவீங்க. ஆமா சார். மோட் ஆப்ஷன் எத்தனை டைம் பிரஸ் பண்ணா வருது? 3 டைமா? இல்ல சார் 2 டைமுமே பண்ணாலே வந்துடுது சார். 2 டைம் பிரஸ் பண்றீங்க. அப்ப என்ன வருது? ST ஆ லின். REG வருது. சரிங்களா? REG நம்பருக்கு மேல 2 இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். நம்ம 2 பிரஸ் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 2 பிரஸ் பண்ணா லீனியர், லாக் சம்திங் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவை ஆமா. லீனியர். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமா அதுக்கு சார். நேரா 1 பிரஸ் பண்றீங்க. ஆமா சார். சரி. 1 பிரஸ் முன்னாடி கால்குலேட்டர் பார்த்தா எம்ப்டியா பிளாங்க்கா இருக்கும். அதாவது 0 வரும் பிளாங்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? என்ன டேட்டா இருக்குதோ எக்ஸ் ஓட வேல்யூ, ஒய் ஓட வேல்யூ பிளஸ் எம் பிளஸ். பிளஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? எம் பிளஸ்னா மெமரி பிளஸ் பண்ணணும். ஓகே. இது மாதிரி எத்தனை டேட்டா இருக்குதோ அத்தனை டேட்டாக்கு அதே மாதிரி கம்மா போட்டு என்ட்ரி பண்ணிடுறீங்க. ஓகே சார். சரி. அது முடிச்ச பின்னாடி என்ன பண்றீங்க? நம்மளுக்கு சம்மேஷன் எக்ஸ் வேணும். அன்னைக்கு வந்து சம்மேஷன் ஒய் வேணும். அதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஷிஃப்ட் அமுத்துறீங்க. கரெக்ட்டுங்களா? ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஒண்ணு இருக்குது. நம்பர் 1 பிரஸ் பண்றீங்க. நம்பர் 1. அத பார்த்தா சம்மேஷன் எக்ஸ் வரும், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், n வரும், சம்மேஷன் ஒய் வரும், சம்மேஷன் ஒய் ஸ்கொயர்டு வரும், சம்மேஷன் எக்ஸ் ஒய் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது ஃபர்ஸ்ட் 3 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் ஏரோ மார்க் அமுத்தணும். ரைட் ஏரோ மார்க் அமுத்துனா இது வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. இதே செகண்ட் நம்பருக்கு பிரஸ் பண்றீங்க. சேம் ஐடியா ஷிஃப்ட் அமுத்தி செகண்ட் நம்பர் பிரஸ் பண்றீங்க. செகண்ட் நம்பர் பிரஸ் பண்ணும்போது என்ன வந்தது? எக்ஸ் பார் எக்ஸ் சிக்மா என் அடுத்தது எக்ஸ் சிக்மா என் மைனஸ் 1. திரும்ப என்ன பண்றீங்க? ரைட் ஏரோ மார்க் அமுத்தீங்கன்னா ஒய் பார் ஒய் எக்ஸ் சிக்மா ஒய் ஒய் சிக்மா என் ஒய் ஒய் சிக்மா என் மைனஸ் 1. கரெக்ட்டுங்களா? மைனஸ் 1. ஆமா சார். திரும்ப இன்னொரு ரைட் ஏரோ மார்க். இதுலயே கண்டினியூ பண்ணி இன்னொரு ரைட் ஏரோ மார்க் வந்ததுன்னா அதுல என்ன வந்தது? ஆர். ஆர் மட்டும் தான் வந்ததா? இல்ல சார் ஏபிஆர் சார். ஏபிஆர் வரும். அது என்னன்னா நம்ம அவங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. நம்மளுக்கு ஆர் மட்டும் தான் வேணும். இதான் ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட். சாரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? இந்த பிங்கிறது ஓகே பார்த்தீங்கன்னா சார். ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட். ரெகரஷன் உனக்கு கிடையாது. ஆனா இத பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. இத வந்து தெரிஞ்சுக்கங்க. இத டீடைலா எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே சார். அந்த பேஜ்லயே எழுதிட்டா நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாம் அப்போ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோ. சரியாம்மா? ஓகே சார். நீங்க போறது கேசியோ 100 எஃப்எக்ஸ் தான். ஆமா சார். எஃப்எக்ஸ் 100 எம்எஸ். ஓகே. எம்எஸ். அச்சச்சோ.
நோட் பண்ணிட்டியாம்மா? ஆ இல்ல சார். இது நோட் பண்ணிட்டேன் சார். இப்பதான் இது போடுறேன் சார். ஒரே நிமிஷம். டேட்டா Y என்ட்ரி. வேல்யூ போட்டு நானும் எழுதிக்கிறேன். Y வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. அப்படி எழுதிக்கிறேன். அப்புறம் என்ட்ரி ஆ பண்ணும்போது கிராஸ் வெரிஃபை. ஓகே சார். 1440 சார். ஆ. 1350 ம். 3250 ம். 1800 ம். 1600 ம். 3000 அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான் சார். இப்போ பொறுமையா கால்குலேட்டர் போடுங்க. நானே என்ட்ரி பண்ணி பார்க்குறேன். ஓகே சார். வேல்யூ கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கிறியான்னு பார்த்துக்க. கொஞ்சம் தப்பானாலும் தப்பாயிரும். ஓகே சார். எப்பயுமே கால்குலேஷன் என்னமோ தப்பான மாரி இருந்தது. அதனால தான் திரும்ப கேட்டேன். கொஞ்சம் வேல்யூ மட்டும் 2 டிஜிட் போடுறியா, 3 டிஜிட் போடுறியா, கரெக்ட்டா வேல்யூ எழுதுறியான்னு பார்த்துக்கோ. ஓகே சார். என்ட்ரி பண்ணிட்டியாம்மா வேல்யூ? பண்ணிட்டேன் சார். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். சம்மேஷன் எக்ஸ் என்ன வருதுமா? நீ போட்ட மேனுவலா நோட் ஆ எடுத்து மேனுவலா போட்டுருக்கீல்ல, ஆமா சார். அதே எடுத்துச்சுக்கோ. க நீ போட்ட வேல்யூ கரெக்ட்டா கரெக்ட்டா தான் சார் வந்துச்சு. சூப்பர். அது கரெக்ட். அதே மாதிரி சம்மேஷன் ஒய் கண்டுபிடி. ஒன் செகண்ட் சார். அந்த ரைட் ஏரோ மார்க் எழுதி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆமா சார். அதுவும் கரெக்ட்டா தான் சார் வந்திருக்கு. இந்த சம்மேஷன் ஒய்யோட வேல்யூ இங்க ஆட் பண்றது. சரிங்களா? இங்க ஆட் பண்றது. ம். ஆமா சார். சரி. இப்போ என்ன பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கணும்னா கரெக்ட்டா என்ட்ரி பண்ணி 2 அமுத்தி உனக்கு பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. ஓகே சார். மீன் இது கரெக்ட்டா வருதான்னு பார்த்துக்கணும். கரெக்ட்டா வருது சார். 326. இல்ல உன்னோட கால்குலேட்டர் பாரு. உன்னோட கால்குலேட்டர் பாரு. ஆ கரெக்ட்டா தான் சார் வருது. அதான் நீ வெரிஃபை பண்றத நானும் இங்க செக் பண்றேன். கிராஸ் வெரிஃபை பண்றேன். அதுதான். ஓகே சார். அடுத்து y பார் பார்க்க போறோம். ஷிஃப்ட் உனக்கு 2 அது கரெக்ட்டா ஆமா சார். இருக்கும். ம். 5 எனக்கு ஓகே. 2073.33 கரெக்டாமா? கரெக்ட் சார். மேனுவலா போட்டது? ஆமா சார். சூப்பர். மேனுவலா போட்டது அதான் வருது. கரெக்ட்டுங்களா? ம். இப்போ x பார் போட்டாச்சு. அடுத்து என்ன வேணும்? வேரியன்ஸ் வேணும். வேரியன்ஸ். வேரியன்ஸ்னா என்ன பண்ணணும்? n-1 நீ வந்து n-1 போடணும். மாத்திக்கிது போடுறத. ஆமா சார். எனக்கு 4 ஈக்குவல் டு வேரியன்ஸ்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணுமா? அதை பார்த்துக்கணும். ஆமா சார். ஃபர்ஸ்ட் SX வேல்யூ செக் பண்ணுங்க. இது போட்டுட்டு உன்னோட கால்குலேஷன் வேல்யூ பாருங்க. என்ன இதுதான் வந்திருக்குதான் பாருங்க. 23217. ஆமா சார். மேனுவலா போட்டது? சார் நான் மேனுவலா லைக் அது நான் இப்படி இந்த ஸ்கொயர் பண்ணி தான் சார் போட்டேன். இல்ல போட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்தது? 53906.67. ஸ்கொயர் பண்ணுங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்கொயர் பண்ணாதான் நம்மளோட வேல்யூ. ஆமா ஆன்சர் சார். ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா SX ஓட வேல்யூ வரும். 5390. ஸ்கொயர் பண்ணிடுங்க. வர ஆன்சர் ஸ்கொயர் பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் பண்ண தெரியுமா? நான் 2000 பண்ணிட்டேன் சார். ஆன்சர் ரிப்பீட் பண்ணி பாருங்க. 5390 53907 வருது சார். நான் எனக்கு 7 ஓகே. நீ அப்ராக்ஸிமேட் அது ஓகே. ஏன்னா 6 இந்த பக்கம் 6 இருக்கணும். 7 ஓகே கரெக்ட். சரிங்களா? ம். அப்ப ஷிஃப்ட் அமுத்தி அகைன் அதே கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்க.
ஓகே சார். n-1 ஒய்ல பார்க்கணும் சரிங்களா? ஆமா சார். ஸோ அதனோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துங்க. எஸ் ஒய் எனக்கு எஸ் ஒய் வந்து 832.26 6 626 6 626. அப்போ இதனோட வேரியன்ஸ் என்ன ஆகுது? எஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுமா? 693,266.67 சார். அவ்வளோதான். நீ மேனுவலாக போட்டது இதுவும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்க. கரெக்டு சார். அப்போ எப்படி பண்ணுறோம் 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு இது பண்ணி ஈஸியாக. அதாவது மேனுவலாக போகிறது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் கால்குலேட்டர் எடுத்து பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் இது இவ்வளோ தடவை சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார். ஸோ ஆல்ரெடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் லேர்ன் பண்ணிக்கிற மீன் மீடியம் மீன் வேரியன்ஸ் அண்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இன்னும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்பா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறாங்க சார். ஆர்ட் வந்து 0.987 வருது சார். நான் அதை 0.99 எழுதிட்டேன் சார். கரெக்டாக அதான் ஒரு பிரச்சனை இல்லை கரெக்டாக தான். ஓகே சார். சரி அப்போ கன்க்ளூஷன் என்ன எழுதுவா? பாசிட்டிவ் கார்லேஷன் கரெக்டுங்களா? ஆர் வந்து ஆமாம் சார். கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 இஸ் அ பாசிட்டிவ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதிடணும் சரிங்களா? ஓகே சார். பாசிட்டிவ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். மேனுவலாக போட வேணும். பட் உங்களுடைய ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து கால்குலேட்டரில் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். ஓகே சார். இதை ரிலேட்டடாக எனர்ஜி டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை சார்.